தமிழில் சூர்யா நடித்த பேரழகன் படத்தின் அசலான மலையாள படம் குஞ்சி கூனன். அது மட்டுமல்ல, மீசை மாதவன் என ஏராளமான வெற்றி படங்களில் நடித்து மலையாள திரை உலகில் முன்னணி நாயகனாக திகழ்ந்தவர் நடிகர் திலீப். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 5 முதல் 9 படங்களில் நாயகனாக நடித்து வந்த இவர் முன்னணி நடிகையாக இருந்த மஞ்சு வாரியாரை காதலித்து 1998ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அண்மையில் ரஜினிகாந்துடன் வேட்டையன், அஜித்துடன் துணிவு படங்களில் ஆக்ஷன் நாயகியாக நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தாரே, அதே மஞ்சு வாரியார் தான் திலீப்பின் முதல் மனைவி. கருத்து வேறுபாடு காரணமாக மஞ்சு வாரியாரை 2015ஆம் ஆண்டு விவாகரத்து செய்துவிட்டு நடிகை காவ்யா மாதவனை 2016ஆம் ஆண்டில் 2வது திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகுதான் ஆரம்பித்தது நடிகர் திலீப்புக்கு 7.5 என்கிறார்கள் விவரமறிந்த திரை உலகினர். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு முடிந்து நடிகை ஒருவர் தனது காரில் உதவியாளருடன் வீடு திரும்பிய நிலையில் அந்த காரை மறித்து அதற்குள் ஏறிக்கொண்ட 5 பேர் கொண்ட கும்பல் அவரை கடத்தி சென்றது. காருக்குள் ஏறியவர்கள் நடிகையை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதனை வீடியோவாகவும் எடுத்துக் கொண்டனர் என கூறப்பட்டது. 2 மணி நேரம் கழித்து அந்த நடிகையை மட்டும் கடுமையாக மிரட்டி இறக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த வழக்கில் நடிகையின் உதவியாளர் சுனில் என்கிற பல்சர் சுனில், ஓட்டுநர் மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜேஷ், வடிவால் சலீம், பிரதீப், சார்லஸ் தாமஸ், மேஸ்திரி சனில், நடிகர் திலீப் குமார், அவரது நண்பர் ஷரத் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் திலீப் சிக்கியதற்கு சிறையில் இருந்து முதல் குற்றவாளியான பல்சர் சுனில் எழுதிய ஒற்றை கடிதம் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. கடிதத்தில் சிறையில் இருந்து எழுதுவதாக குறிப்பிட்ட சுனில், இந்த வழக்கில் என் பெயர் சேர்க்கப்பட்டதிலிருந்தே என் வாழ்க்கை வீணாகி போய்விட்டதை போல உணர்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். என்னை நம்பி வேலை செய்த 5 பேரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பதாகவும், அவர்கள் என்னிடம் நீ ஏன் பலியாடு ஆகிறாய் என கேட்பதாகவும், என்னை இந்த காரியத்தை செய்யச் சொன்னவரின் பெயரை சொல்லிவிட்டால் போதும், அந்த நடிகை கூட என்னை மன்னித்து விடுவார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். குறைந்தபட்சம் ஒரு வழக்கறிஞரையாவது ஏற்பாடு செய்திருக்கலாம், அதை கூட செய்யவில்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்றும், என்னை நண்பராக பார்த்தீர்களா அல்லது எதிரியாக பார்த்தீர்களா என்றும் பல்சர் சுனில் கேள்வி எழுப்பி இருந்தார். இன்னும் 3 நாட்களில் உங்கள் முடிவை தெரிவித்து விடுங்கள் என்று கெடு விதிக்கும் வகையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம் ஜூலை மாதம் வெளியான ஒரு சில தினங்களில் மலையாள நடிகர்கள் சங்க தலைவராக இருந்த திலீப்பை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். எண்பது நாட்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார் திலீப். பலமுறை அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. காவ்யா மாதவனுடன் திலீப் நெருக்கமாக இருப்பதை மனைவி மஞ்சு வாரியாரிடம் போட்டுக் கொடுத்து குடும்பத்தை பிரித்ததே பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அந்த நடிகைதான் என்றும், அதற்கு பழிவாங்கவே திலீப் சிலரை ஏவி இந்த கொடுமையை செய்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கில் இருந்து நடிகர் திலீப்புக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதியதாக கூறப்பட்ட பல்சர் சுனில் உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள் எனவும் எர்ணாகுளம் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. திலீப் நடிப்பில் 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியான ராமலீலா என்ற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த படத்திற்கு பிறகு திலீப்பிற்கு பெரிய அளவில் வெற்றி படங்கள் வரவில்லை. 8 வருடங்களில் மொத்தமே 13 படங்களில்தான் நடித்திருக்கிறார். இந்த வழக்கு அவரது திரையுலக வாழ்க்கையையே முடக்கி போட்டுவிட்டது. യഥാർത്ഥ ഗൂഢാലോചന എന്ന് പറയുന്നത് എന്നെ പ്രതിയാക്കാനാണ്. സമൂഹത്തിൽ എൻ്റെ കരിയർ, എൻ്റെ ഇമേജ്, എൻ്റെ ജീവിതം നശിപ്പിക്കാൻ വേണ്ടി ചെയ്തതാണ്. പക്ഷേ അതുപോലെ 9 വർഷത്തോളം എനിക്ക് വേണ്ടി അഹോരാത്രം എനിക്ക് വേണ്ടി അത് ആത്മാർത്ഥമായിട്ട് ഡിഫെൻഡ് ചെയ്ത എൻ്റെ പ്രിയപ്പെട്ട ലോയേഴ്സ്, അദ്ദേഹത്തിന് ഞാൻ എൻ്റെ ജീവിതം കടപ്പാട്
ഹൃദയപൂർവ്വമായിട്ടുള്ള നന്ദി പറയുകയാണ്. முதல் மனைவி மஞ்சு வாரியாரின் தூண்டுதல் காரணமாகவே திலீப் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறினாலும் நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கேரள சட்டத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். We did our best. The government is always stand with the survival, and she and her family and friends, all of them already mentioned this in the beginning. But the first part is welcoming and it's a good message. But second part is not satisfactory. That is why the government has decided to submit an appeal. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.